பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கணேஷ் சசிகலா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். நம்ம சில பாடல்களை எந்த காலத்தில் படித்தாலும் அந்த காலத்துக்கு பொருந்துற மாதிரியே இருக்கும். 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு பாடலை நம்ம இப்போ படித்தோன்னா இந்த காலத்துக்கு பொருந்துற மாதிரியே இருக்கும். இதே இன்னொரு 1000 வருஷம் கழித்து படித்தோன்னா அந்த காலத்துக்கு பொருந்துற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாடலை இப்போ சொல்கிறேன் கேளுங்க. சொல்லாமலே பெரியார், சொல்லி செய்வார் சிறியார், சொல்லியும் செய்யார் கயவரே, நல்ல குலாமாலை வேல்கண்ணாய் உருவமை நாடில் பலா மாவை பாதிரியை பார் அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க. அதாவது ஔவையார் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம சொல்லாமலே நமக்கு உதவி செய்கிறவங்க ஒருத்தங்க, நம்ம சொன்னதுக்கப்புறம் நம்மளுக்கு உதவி செய்கிறவங்க இன்னொருத்தங்க, நம்ம சொன்னதுக்கப்புறம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் உதவியே செய்யாதவங்க இன்னொருத்தங்க. இந்த மாதிரி 3 வகையான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி இயற்கையோடு ஒப்பிட்டு சொல்கிறாங்கன்னா, இப்போ பலா மரத்தில் பூ பூக்காது, ஆனால் திடீர்னு காய் காய்க்கும், திடீர்னு பழம் பழுக்கும். அதே மாதிரி இப்போ மாமரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பூ பூக்கும், பூ பூத்த உடனே சரி இதில் காய் காய்க்கும், பழம் பழுக்கும் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி அதில் காயும் காய்க்கும், பழமும் பழுக்கும். இதே நம்ம பாதிரியை எடுத்துக்கிட்டோம்னா அதில் பூ பூக்கும், நம்மளும் காய் காய்க்கும், பழம் பழுக்கும் நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் காயும் காய்க்காது, பழமும் பழுக்காது. அப்போ இந்த மாதிரி இயற்கையோட மனிதர்களை ஒப்பிட்டு பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்களா? அப்போ அந்த காலத்திலே நம்ம தமிழர்களுக்கு இயற்கை அறிவு இருக்குது. ஔவையார் சொன்னது போல பலாவை போல இருப்போம். நன்றி.